ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் வீட்டில் இருந்தே ஈஸியாக டைலரிங் கற்றுக்கணுமா? அப்போனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்களும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி கேர்ள்ஸோட பெட்டிகோட் வந்து எப்படி ட்ராயிங் பண்ணி அதை கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோ வந்து கேர்ள்ஸ் வெஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது 2 பார்ட்டாக நம்ம பார்த்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ட்ராயிங் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிளாத்தில் எப்படி நம்ம அதை ட்ரா பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இப்போ வந்து பெட்டிகோட்டுக்கு வந்து டாப்பு ப்ளஸ் பாட்டம் 2 இது வேணும். இப்போ டாப் வந்து ஹைட் எடுத்துக்கணும். முதல்ல நமக்கு தேவையான அளவு ஹைட் எடுத்துக்கிறோம். நான் இப்போ 1 இயர் பேபிக்கான அளவு தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 இன்ச் 7 இன்ச் வந்து டாப்போட ஹைட்டு. வித்து வந்து 5 இன்ச் 5 இன்ச் வந்து டாப்போட வித்து அகலம். அந்த டாப்போட உயரம் வந்து 7 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு. இதில் நம்ம நெக்கு, அடுத்து ஷோல்டர், ஆம்கோல் இதை நம்ம எடுக்க போகிறோம். கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக பாட்டமோட ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விடணும். இது 1/2 இன்ச். மேல் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்காக விடணும். 2 விட்டுட்டு கழுத்து வந்து 2 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஷோல்டரும் கழுத்தும் வந்து நம்ம அதிலேயே நம்ம பீஸ் கொடுத்து அடித்து திருப்பாமல் அதிலேயே நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதனால் 4 இன்ச்சு வந்து எடுத்துக்கிறேன். 3 இன்ச் எடுத்துக்கலாம். 3 இன்ச் எடுத்துக்கலாம். ஆம்கோல் வந்து ஆம்கோலோட உயரம் வந்து 4 இன்ச் எடுத்துக்கலாம். ஆம்கோல் உயரம் வரைஞ்சிட்டு வித் வந்து இங்கேருந்து 5 இன்ச்சு. ஹிப்பு வந்து சேம் அதே 5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 4 ஹிப்போட அளவு வந்து 4.5 இன்ச். கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்போட ஹைட் எடுக்கணும், அடுத்து டோட்டலாக உள்ள வித் எடுக்கணும், அடுத்து நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் அண்டு பேக் நெக்கு ரெண்டுமே நான் ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு, கழுத்தோட உயரம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும். அடுத்து ஆம்கோலோட உயரம் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 இன்ச்சு நம்ம இருக்கணும். இது வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹிப் ரவுண்டு 4.5 இன்ச்சு நம்ம ஹிப் ரவுண்ட் எடுக்கணும். அந்த 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கணும். இது நமக்கு எல்லாமே ரெடி அளவு. நம்ம ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக ஒரு இன்ச் நம்ம விடணும். இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும். கழுத்துலையும் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விடணும். டாட்டாக நான் போட்டிருக்கிறது எல்லாமே ஸ்டிச்சிங்க்கான அளவு. அதே இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். அடுத்து பாட்டம் வந்து ஹைட்டு வித்து மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஹைட்டு வந்து 9 இன்ச் எடுக்க போகிறோம். இப்போ பாட்டம் வந்து நமக்கு தேவையான அளவு எப்படி எடுக்கிறதுனா, பாட்டம் வந்து உயரம் வந்து 9 இன்ச் தேவைப்படுது. உயரம் வந்து நமக்கு 9 இன்ச் தேவைப்படுது. அது இல்லாமல் ப்ளஸ் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சும் நம்ம விடணும். 9 இன்ச்சு நம்ம எப்படி உயரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அடுத்து வித்து வந்து அகலம், துணியோட அகலம் எப்படி இருக்குன்னா, நம்ம இடுப்போட அளவு இருக்கு இல்லையா, இடுப்போட அளவுலேருந்து 2 மடங்கு எடுக்கணும். இடுப்போட அளவுலேருந்து 2 மடங்கு எடுக்கணும். ஓகேவா? இதோட உயரம் வந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கோம். 9 இன்ச்சு எடுத்தது போக இது வந்து
இந்த டாப்பும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் தையல் விட்டுருக்கோம். இப்போ அகலம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா 4.5 இன்ச் வந்து நமக்கு இடுப்போட அளவு வந்திருக்கு. அந்த 4.5ஐ 2 மடங்காக ஆக்கினா 8 வருது. 8ஓட ப்ளஸ் இந்த சைடில் ஜாயின் பண்ணணும், இந்த சைடும் சைடில் ஜாயின் பண்ணணும், ப்ளஸ் 2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக வேணும். டோட்டலாக நம்ம துணியோட அகலம் வந்து 10 இன்ச் எடுக்கணும். இதுதான் பாட்டமோட அளவு. இப்போ வாங்க நம்ம இதை துணியில் எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நான் ட்ராயிங் போட்டோம்ல அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஹைட்டு கொஞ்சம் கூட வேணுமேன்றதுக்காக ஹைட் மட்டும் நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ட்ராயிங்கில் எப்படி அளவு போட்டோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே ட்ராயிங் அப்படியே துணியிலே போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாடியிலேருந்து மெஷர்மெண்ட்டு எடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி நம்ம பாடியிலேருந்து ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது நான் ஒரு வீடியோவாகவே பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப் வந்து இது ரைட் சைடு, இது ராங் சைடு, ரெண்டுமே ரைட் சைடில் ரெண்டையும், இது ரைட் சைடு, இது ரைட் சைடு, இந்த ரைட் சைடு ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 ஷோல்டரையும் நம்ம ஒரு ½ இன்ச்சுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரை வந்து நல்லா நேராக வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். ஷோல்டரில் நம்ம எப்போதுமே 2 தடவை தையல் போட்டுக்கணும், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தும் தைக்கலாம், அப்படி இல்லைன்னா இதையே நான் மடித்து தைக்கிறேன். இது பெட்டிக்கோட்டுன்றனால நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து நெக்கோட ரவுண்டு வந்து நான் இப்போ அடிக்க போகிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி சுற்றிலும் நம்ம ரவுண்டாக அடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு, அப்புறம் திரும்ப 2 தடவை மடிக்கணும். 2 தடவை மடித்து அந்த எட்ஜில் வந்து தையல் போடணும். மெதுவாக ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடிச்சிங்க. வேகமாக அடிச்சிங்கன்னா நெக் லைனை விட்டு நகர்ந்து போயிடும். இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். இப்போ பெட்டிக்கோட்டுன்றப்ப நம்ம அப்படியே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதுவே ஃப்ராகெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக் ரவுண்டு ஃபுல்லாகவே வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் வீக்லி 2 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் டைலரிங் கிளாஸ் வந்து கற்றுக்கலாம். அவ்வளோதான். ஒரு ரஃப் அடிச்சுட்டு நம்ம அதை அப்படியே வெளில கொண்டு வரலாம். நெக்லைன் நம்ம அடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ அடுத்து ஆம்கோலும் அதே மாதிரியே தான் ஓரத்தில் மடித்து நம்ம தைக்கணும். ரெண்டு ஆம்கோலையும் மடித்து தைச்சுக்கோங்க. இதுவுமே சின்னதாக அப்படியே அழகாக 1/4 இன்ச்சுக்கு நல்லா சின்னதாக உருட்டி தைச்சுக்கோங்க. பெட்டிக்கோட்டுக்கு எப்படி பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாடியில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த சைடும் அதே மாதிரியே ஆம்கோல் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சுக்கோங்க. 2 மடிப்பு கண்டிப்பாக 2 மடிப்பு வந்து மடித்து தைக்கணும், இல்லைன்னா நூல் பிரிஞ்சிட்டே வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து கூட அடிச்சுக்கலாம். நான் ஆம்கோல் நெக் ரவுண்டு 2 சைடு ஆம்கோலையும் தச்சு வச்சுட்டேன். இதில் வந்து அடுத்து பாட்டம் நம்ம அடிப்போம். பாட்டம் வந்து எனக்கு நம்ம மெஷர்மெண்ட்டில் விட நான் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூட வேணும்னு ஹைட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து நல்லா மடித்து தைச்சிக்கோங்க. இதில் நான் பார்டர் இருக்கனால ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கீழே மடித்து தைச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா நிறையாவே வச்சுக்கோங்க. நம்மளோட ஹிப் சைஸ் என்னவோ அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு இன்ச் 2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நல்லா நெருக்கமாக நல்லா அழகாக வச்சுக்கோங்க. இதுவே கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இன்ச்சுக்கு ஒருக்க சின்னதாக ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ரைட் சைடில் வச்சு சைடு வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டோம். அந்த 1 இன்ச்சில் வந்து சைடில் வந்து 1 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சு நம்ம இப்போ வச்சுக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி 1 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணி
இதில் இப்போ நம்ம எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்ப்போம். 12 இன்ச் இருக்குது. நமக்கு வந்து வித்து வந்து 5 இன்ச்சு தான் தேவைப்படும். இதில் ஷோல்டர்லேருந்து இதில் ஒரு டாட் வந்து சின்னதாக ஒரு 4 ஷோல்டருக்கு நேராக பேக் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் சின்னதாக ஒரு டாட் பிடிக்கணும். டாப்பில் 4 சைடும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுலேயுமே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு டாட் பிடிக்கணும். டாட் நம்ம பிடிச்சி இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதையும் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாட்டம்லையும் சைடு ஜாயின் பண்ணிக்கும். பாட்டம்லையும் நம்ம அளவு எவ்வளோ விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாட்டமும் சைடு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் டாப்பு வந்து இது ரைட் சைடில் திருப்பிக்கோங்க. ரைட் சைடில் திருப்பிக்கிட்டு சைடு ஜாயின் பண்ண இடம் இருக்கும் இல்லையா, அந்த சைடு ஜாயின் பண்ணதில் இதை வந்து இதுவும் ரைட் சைடு வந்து உள்ளே போகணும், ராங் சைடு வந்து வெளியில் இருக்கணும். கரெக்டாக இந்த இதில் சைடும் இந்த டாப்லையும் சைடையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு இப்படியே நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரவுண்டாக தையல் போடணும். ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம 1 வயசு பேபிக்கான பெட்டிக்கோட் வந்து இதுதான் 1 இயர் பேபியோட பெட்டிக்கோட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.